என்னது இந்த வழியாக தானே அசோக் மாமா ஆஃபீஸ் போவார். இங்கே ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் போலயே. எல்லாரும் கூட்டமாக நின்று வேற ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அசோக் மாமாவுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோ? சீச்சி, இருக்காது. ஃபோன் அடித்தாலும் அன்னை எடுக்கலையே. இப்போ என்ன பண்ணுறது? பேசாம இவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போமா? அண்ணா, அண்ணா. சொல்லுமா, என்னம்மா? இல்லைண்ணா, எதுவும் ஆக்சிடெண்டா? பைக்லாம் இப்படி கிடக்கு, ஆனால் யாரையுமே காணோம். யாருக்கு என்னாச்சு? அட ஆமாம்மா, சரியான ஆக்சிடெண்ட்டுமா. குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்திருப்பேன் போல. பைக் மேலேயே மோதி பாவம் சின்ன பையன் ஆக்சிடெண்ட் ஆகி இப்போதாம்மா ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. கடவுளே, அது என்னோட அசோக் மாமாவாக இருக்கக்கூடாது. நான் கண்ட கனவுலாம் அப்போ பழிச்சிருச்சா? ஒருவேளை அவர் தானா? அவர்னு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? எந்த ஹாஸ்பிட்டல் வேறு தெரியலையே. அண்ணா, அவர் வயசு எத்தனை இருக்கும்? பார்க்க எப்படி இருந்தார்? கொஞ்சம் சொல்கிறீங்களா? வயசு என்னம்மா, ஒரு 30 வயசுக்கிட்ட இருக்கும். பார்க்குறக்கு கருப்பா நல்ல கலையாக தான் இருந்தாப்புல. பாவம் சின்ன பையன். நான் கல்யாணம் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன். பாவம்மா, மண்டையில் நல்ல பலமாக அடிபட்டுருச்சு. கண்டிப்பாக அசோக் மாமா தான் இருப்பாரோ? இவ சொல்கிறத வச்சு பார்த்தா அசோக் மாமா தானா? கடவுளே, இதுக்கு தானே நான் காலையிலேருந்து ஃபோன் அடித்தேன். ரூமுக்கும் சீக்கிரம் போனேன், ஃபோனே எடுக்கலை. எனக்கு முன்னாடியே கிளம்பியும் போயிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? அண்ணா, எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டி போனாங்கன்னு தெரியுமா? ஏம்மா, உனக்கு எதுவும் தெரிஞ்சவங்களா? இல்லைண்ணா, நானும் எங்கள் மாமாவை தான் தேடி வந்தேன். அவரை காணோம், அதான் கேட்டேன். எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறீங்களா? தெரியலம்மா, ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போனாங்களா? பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. நீ வேணா போய் பாருமா, ஃபோன் அடிச்சு பாரு. இல்லைங்கண்ணா, நானும் ரொம்ப டைம் ட்ரை பண்ணிட்டேன், ஃபோனே எடுக்கலை. அதனால தான் சரி ஆஃபீஸில் போய் பார்த்துட்டு வரோம்னு கிளம்புனேன். இங்கே வந்து பார்த்தா இப்படி கிடக்கு. அதானே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நீ பக்கத்தில் தாம்மா ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்த்துருப்பாங்க. நீ போமா, போய் பாருமா. கடவுளே, இப்போ நான் எந்த ஹாஸ்பிட்டல்னு போய் சேடுவேன்? இதுக்கு தானே நான் பயந்துக்கிட்டு இருந்தேன். விடிய காலம் காண்ற கலவு பழிக்குன்னு சொல்லுவாங்க. என் விஷயத்தில் அது இப்படி நடக்கணும்னு இருக்கா? கடவுளே, இப்போ நான் எந்த ஹாஸ்பிட்டல் போய் சேர்றது? முதல்ல அம்மாக்கிட்டே அப்பாக்கிட்டே சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு தேடி பார்ப்போம், பக்கத்தில் எங்கேயாச்சும் இருக்காங்களான்னு தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். எத்தனை தடவை அந்த மாமாவை திட்டியிருக்கேன். பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இப்போ தான் அவரோட அருமையே எனக்கு புரியுது. பாவம். ஷோ, அசோக் மாமாவுக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது. அது அசோக் மாமாவை இல்லை வந்தால் ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை அசோக் மாமாவை இருந்தால் நான் என்ன பண்ணுறது? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியலையே. சரி, பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் போனால் ஃபஸ்ட்டு தேடி பார்க்கலாம். ஏன் ஸ்வேதா, உங்கள் அம்மா என்ன இன்னைக்கு அதிசயமாக நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க? யாருக்கு தெரியும் அம்மா மனசுல என்ன நினைச்சுட்டு இப்படி பண்ணிட்டு வந்திருக்காங்களோ. எதையும் கெடுக்காம இருந்தா சரிதான். இல்லையே, அக்காவுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே தெரிவாங்களே. இப்போ என்ன மனசு மாறிட்டாங்களா என்ன? அம்மா அது மனசு மாறுதாவது. அம்மா அவங்க பேரை வைக்க போறாங்கன்னு நினைச்சு சந்தோஷத்துல வந்திருக்காங்க. ஆனா இங்க யார் பேரை வைக்க போறாங்கன்னே தெரியலையே. ஓ, அது வேற ஒன்று இருக்கோ? ஆமாம்ல, அதை நான் மறந்தே போயிட்டேன். எப்படியோ பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சா சரிதான். பாட்டி, என்ன உங்க மருமக இன்னைக்கு அதிசயமா நல்ல அழகா சேலையெல்லாம் கட்டி வந்திருக்காங்க. எப்பவும் பட்ட பாடாது தானே வருவாங்க. இப்போ என்ன ஆளுக்கு முன்னாடியே கூப்பிடாமலே வந்துட்டாங்க. அதாண்டி தெரியல, எனக்கும் ஆச்சரியமா இருக்குடி. நம்ம கூப்பிட்டாலே வரமாட்டா, போய் படுத்துக்குவா தலை வலிக்குதுன்னு. இன்னைக்கு ஆளுக்கு முன்னாடி வந்து நல்ல பாருவே டிப்டாப்பா வேற வந்திருக்கா. என்னடி விஷயம்? அது அண்ணன் ஏதோ பேர் யோசிச்சு வச்சிருக்கோன்னு நினச்சா அம்மா அவங்க பேர் இல்லைன்னா அவங்க அம்மா பேர் நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஓ, அதுதானே விஷயம். அதை இப்படி குதிச்சு துள்ளி குதிச்சு சேலையெல்லாம் கட்டி வந்திருக்காங்களா? ஆனால் உங்கள் அண்ணன் யார் பேருன்னு சொல்ல மாட்டேங்கிறானடி. நான் கூட கேட்டு பார்த்துட்டேன். பாவம் உங்கள் அண்ணி தான், அவள் ஏதோ பேர் யோசிச்சு வச்சிருக்காளாம், அதை வைக்கவில்லைன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டே கிடந்தா. ஆமாங்க பாட்டி, நானும் எப்படியோ அண்ணன் கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். சொல்லவே மாட்டேங்கிச்சு. அப்படி அண்ணன் ஒருவேளை அம்மா பேரை தான் வைக்க போதோ, அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி தெரியலையேடி. உங்க அம்மா இருக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படித்தான் எனக்கும் தோணுது. அதை எப்படி துள்ளி குதிச்சு சந்தோஷமா இருக்கான்னு பாரு. இல்லைன்னா உங்க அம்மா கறி இப்பயே சந்தோஷமா இருப்பா? தெரியல பாட்டி, அண்ணன் பேர் வச்சாதான் தெரியும். அப்பாடா, இன்னைக்கு தான் எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. என் புள்ள எனக்காக யோசிச்சு என் பேரோ என் அம்மா பேரோ 2 பேரில் எது வச்சாலும் எனக்கு சந்தோஷம்தான். கண்டிப்பாக என் பேரை வைக்க மாட்டேன். ஏன்னா திட்டுறதுனா கூட என் பேரை சொல்லி திட்ட முடியாதுல்ல. கண்டிப்பாக என்னோடய அம்மா பேரை தான் வைப்பேன். என் புள்ள ஆம்பளை பிள்ளைன்னா சும்மாவா? ரொம்ப ஆசையை வளர்த்துக்காதடி, புசுவான மாதிரி புஷ்ஷுனா போகுது.
உங்கள் காதில் விழுந்துருச்சா? அப்படியே அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்குது. எனக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது நடந்துடக்கூடாதே, அது உங்களுக்கு பொறுத்துறாதே. என் புள்ள உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் பேர் வைக்க மாட்டேன். அவன் எப்போவுமே என் புள்ள தான். அதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிரூபிச்சிருவேன், பார்த்துக்குங்க. அப்போவாச்சும் தெரியும் இந்த அம்மாவை சும்மா வாயால் தான் திட்டுறேன், மனசளவில் அம்மாவுக்கு ஒரு கோயிலே கட்டி வச்சிருக்கேன்னு. என்னடி புதுசு புதுசாக காமெடிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்ட? உனக்கு அவன் கோயில் கட்டுறானா? நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும். அப்படியே நினச்சிக்கிட்டே திரி. கடைசியில் பாரு, நீ நினச்சது நடக்காது, தலையை பிச்சுக்கிட்டு திரிய போகிற. உங்களுக்கு என் மேலே பொறாமை. போங்க. உங்கள் அம்மா பேரை வைக்கலைன்னா கண்டிப்பாக உங்கள் அம்மா பேரெல்லாம் வைக்க மாட்டாங்க. என் புள்ள என்ன பேரை யோசிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். பாருங்க பாருங்க, யாருக்கு புதுசு நாற்பதுன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். என்ன கார்த்தி, அசோகண்ணா வராங்களா இல்லையா? இல்லை சாதனா, நானும் ஃபோன் அடிச்சுட்டு பார்த்துட்டேன். அவன் ஃபோன் எடுக்கிற மாதிரியே இல்லை. சரி, எதுவும் அவசரத்தில் எதுவும் இருப்பானோ என்னமோ. நம்ம பேரை வச்சிடலாம், அதுக்கப்புறம் அவன் வரட்டும், பார்த்துக்கலாம். சே, கடைசி வரைக்கும் நம்ம நினைச்ச பேரை வைக்கவே முடியலையே. எனக்கு ரொம்ப நாள் ஆசை, நமக்கு பொண்ணு பிறந்தா அந்த பேரை வச்சு தான் கூப்பிட்டு பாசத்தை மொத்தத்தையும் காட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வைக்க முடியலை. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். கார்த்திக் ஆசைப்பட்ட பேரை வச்சுக்கட்டும். எந்த பேராக இருந்தால் தானே, நம்ம பாப்பா தானே, பேரில் என்ன இருக்கு? என்ன சாதனா யோசிச்சுட்டே இருக்க? ஒன்றும் இல்லை கார்த்தி, அதெல்லாம் நான் ஒன்றும் யோசிக்கல. பேர் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆமாம் கார்த்தி, டைம் போய்கிட்டே இருக்குல்ல, அப்புறம் நல்ல நேரம் முடிஞ்சு போச்சுன்னா எப்படிப்பா? ஸ்டார்ட் பண்ணிருங்க. பாட்டி, நீங்களே ஃபஸ்ட்டு பாப்பா காதில் சொல்கிறீங்களா? இல்லைப்பா, ஆசையாக நீ பேர் செலக்ட் பண்ணியிருக்க, நீயே சொல்லு, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். என்ன சாதனா, பேரை சொல்லிட்டவா? சொல்லுங்க கார்த்தி. எப்படி இருந்தாலும் நான் நினச்சதை வைக்கல, நீங்கள் என்ன பேர் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நான் பார்க்குறேன். ஜானகி, ஜானகி, ஜானகி குட்டி. டே கார்த்தி, எப்படிடா? நான் கூட இப்படி யோசிக்கலடா. நீ இப்படி யோசிச்சிருக்க பாரு, ரொம்ப பெருமையாக இருக்குடா. இந்த காலத்தில் இந்த மாதிரி பேர்லாம் வைப்பாங்களான்னு தெரியல, ஆனால் நீ யோசிச்சிருக்க பத்தியா? என்னடி, உன் பேர் உங்கள் அம்மா பேர் வைப்பாங்கன்னு சொன்னேன், உன் பேர் எங்கானோ உங்கள் அம்மா பேர் எம்பானோ? இப்போ தெரியுதா என் புள்ள எப்படின்னு? போயும் போயும் அவ பேரை போய் வச்சிருக்கா பாருங்க. என் புள்ள என்னை மாதிரி நினச்சேன். இவ பேச்சை கேட்டு எதையும் பண்ண மாட்டேன். அவள் சொல்லியிருந்தா கூட வேறு பேரை சொல்லியிருப்பா போல. ஆனால் இவன் பார்த்த பேரை அவன் பேரை வச்சு என் மானத்தை வாங்கிட்டேன். இப்படி தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். எவ்வளோ ஆசையாக வந்தேன், எனக்கு பிடிச்ச பேர் தான் என் புள்ள வைப்பேன்னு. ஆனால் இவன் என் புள்ள இல்லைன்னே நிரூபிச்சிட்டேன். நான் தான் சொன்னல, என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும், நல்லா தான் செய்வேன் அப்படின்னு சொன்ன கேட்டியா? இப்போ பாரு, ஒரே டென்ஷன் தான். சரி சரி போ, நல்ல வேலை, நல்ல மனசோட இன்னைக்கு தான் நின்றுருக்கேன். இதுக்கெல்லாம் நல்லா அனுபவிப்பீங்க. எவ்வளோ ஆசையாக வந்தேன். இந்த அம்மாவை நினச்சி அவனுக்கு பாவமாகவே இல்லையா? இந்த அம்மாவை பற்றி யாருமே இந்த வீட்டில் யோசிக்கலையா? என் புள்ள தான் எனக்காக யோசிக்கிறான்னு எவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷம் ஒரு நாள் கூட நிலைக்க விடலையே. லைஃப் ஃபுல்லாக நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம பையன் செய்வேன் அப்படின்னு நினச்சது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு. இங்கே வந்ததே தப்பு தான். போகிறேன், நல்லா குடும்பமாக சந்தோஷமாக இருங்க. எங்கப்பா பொண்டாட்டி என்ன கோச்சிட்டு போயிட்டாளா? ஆமாம் பாட்டி, அம்மா உங்களுக்கு பிடிச்ச பேரை வைப்போம்னு வந்தாங்க, வைக்கல இருந்ததுன்னு போயிட்டாங்க. இருந்தாலும் அண்ணனை பார்த்தீங்களா எப்படி யோசிச்சிருக்காங்கன்னு? ஆமாம் கார்த்தி, ரொம்ப தேங்க்ஸ். நான் ஏதாச்சும் பேர் சொல்ல வரும்போது வேணான்னு சொல்லிட்டு கடைசியில் நீங்களே நான் யோசிச்ச பேரே சொல்லியிருக்கீங்க. எப்படி கார்த்தி? இந்த பேர் தான் நானும் மனசில் யோசிச்சு வச்சுட்டே இருந்தேன். எனக்கு தெரியும் சாதனா, உனக்கு உங்கள் அம்மானா ரொம்ப பிடிக்கணும். சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்கல்ல, அதனால உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அம்மா பேரை வச்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாசத்தெல்லாம் நீ காட்டணும்னு நினச்சேன். அது எனக்கு தெரியும். பாட்டி எனக்கு அடிக்கடி சொல்லியிருக்காங்க. அதனால தான் நீனும் மனசில் அந்த பேரை தான் நினச்சிருப்பேன்னு நினச்சேன். அதனால தான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இப்படி கொடுத்தேன். எப்படி என்னோட சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கா? போங்க கார்த்தி, நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? எங்க நம்ம அம்மா பேரை வைக்கவே முடியாதுன்னு இவ்வளோ நேரம் வரைக்கும் பயந்துட்டே இருந்தேன். கடைசியில் அம்மா பேரே வச்சுட்டீங்களே, ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி. எப்படி எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு கூட தெரியல. எனக்கு சந்தோஷமானு வேறு கேட்குறீங்க. எனக்கு அப்படியே ரெக்கை கட்டி வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம் கார்த்தி, நீங்கள் கூட வேறு ஏதோ பேர் உங்கள் அம்மா சொன்ன மாதிரி அவங்க அம்மா பேர் எதுக்கு வச்சிட போறியோ அப்படின்னு நினச்சப்பா. உங்கள் அத்தை பேரை வச்சது ரொம்ப சந்தோஷம்ப்பா. அவள் சந்தோஷம் தானப்பா எனக்கு முக்கியம். அவளை விட எனக்கு என்ன முக்கியம்? நான் எப்படி இருந்தேன் இப்போ இந்த அளவுக்கு மாறி இருக்கேன்னா அதுக்கு சாதனை தானே காதணும்.
அதனாலதான்ப்பா அவளுக்கு பிடிச்சதான் நான் செய்வேன். அதோடையும் அத்தை ஞாபகம் அவளுக்கு இருக்கும்ல. இனி பாப்பா வந்ததுக்கப்புறம் அவள் பேரை வச்சு கூப்பிடுவா, செல்லும் கொஞ்சுவா, எல்லாமே பண்ணுவா. அதனால எல்லாத்தையும் மறந்துடுவா. அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அண்ணா கலக்கிட்டப்போ நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன். அன்னைக்கு பிடிக்காம இந்த ஒரு விஷயம் பண்றியே அப்படின்னு கொஞ்சம் உன் மேல கோவம் தான் இருந்துச்சு. ஆனா நீ இப்படி கலக்கிட்ட. ஆமாங்க மச்சான், இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கணும் போல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம எது செஞ்சாலும் அது எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கும். அவளுக்கு பிடிச்சதானே நான் செய்யணும். எனக்காக அவள் எவ்வளவோ செஞ்சுருக்கா, நான் இவளுக்காக இது செய்கிறேன். இல்லப்பா எல்லாரும் மாடர்னா பேர் வைக்கணும்னு சொல்லுவாங்க. நீ பழைய பேரு அந்த மாதிரிலாம் யோசிக்கலையா? பாட்டி, பேரில் என்ன இருக்குது? அதுவும் ஜானகி, அது என்ன பழைய காலத்து பேரா? அது நல்லா தானே இருக்குது கூப்பிட்றதுக்கு. இப்போ இருக்க பேர்லாம் எங்கே கூப்பிட்ற மாதிரியா இருக்குது. ஆனால் ஜானகி எவ்வளோ அழகா அமைதியாக அற்புதமாக இருக்குல்ல. ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு என்ன சொல்றதுன்னு கூட தெரியல. ஏன் மேடம்க்கு என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியலையா? ஆமா கார்த்தி, எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படியே கட்டி பிடிச்சு உங்களை முத்தம் கொஞ்சம் போல இருக்கு. இந்த மாதிரி ஆசையெல்லாம் வந்தால் உடனே நிறைவேற்றிடணும் சார்ண்ணா. இல்லைன்னா வச்சுக்கவே அது நிராசையாக போச்சுன்னா நைட்லாம் தூக்கமே வராது. அப்படியா? யாருக்கு தூக்கம் வராது? எனக்கு தாண்டி. இப்போ இப்படி சொல்லிட்டு நீ ஒன்றுமே கொடுக்காம விட்டீன்னு வச்சுக்க, நைட்டு பூரா எனக்கு தூக்கமே வராதுடி. கார்த்தி எல்லாரும் நிக்கிறாங்க, நீங்க என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? நின்றுட்டு போறாங்க, விடுறி. அவங்க காதுக்கெல்லாம் கேட்காது, கேட்டாலும் கேட்காத மாதிரியே இருந்துருவாங்க. நம்ம என்ன ரூமுக்கு போகலாமா? ரொம்பதான் உங்களுக்கு. ஆமாம், பாப்பா பிறந்ததுலேருந்து என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற. இப்போதான் நீனா உன் வாயால் கட்டி பிடிச்சி முத்த கொடுக்கணும்னு சொன்னேன். நீ சொன்னதை நிறைவேற்றணும்ல. நீ ஆசைப்படுறதெல்லாம் நான் தானே நிறைவேற்றணும். இப்போ நான் ஆசைப்பட்டுட்டேன், போய் நிறைவேற்றிட்டு வந்துட்டா என்ன? பாட்டி பாட்டி மாமா ஸ்வேதா ராகுல் எல்லாரும் இருக்காங்க. எல்லாருக்கும் கேட்க போகுது. என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? இல்லைம்மா, நாங்கள் உங்களை பற்றி ஒன்றும் நினைக்கல. நீங்கள் போயிட்டு மெதுவாக வாங்க, நாங்கள் போய் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அது மாமா சும்மா கார்த்தி ஏதோ தமாஸ்க்கு பேசிக்கிட்டு இருந்தாரு. நீங்க ஒன்றும் மனசுல வச்சுக்காதீங்க. இல்லைங்க நீ, நாங்க ஒன்றும் மனசுலயே வச்சுக்கல. நீங்க போயிட்டு ரூம்ல ஏதாச்சும் பேச வேண்டியது இருந்தா பேசிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு மெதுவா வாங்க. அதுக்குள்ள நாங்க சாப்பிட்றோம், சரியா? இதுக்கு மேல நின்னா எங்களுக்கு தான் ஒரு மாதிரியா இருக்கும். என்ன ஸ்வேதா நீனுமா? ஆமாங்க அக்கா, நாங்கள் போகிறது தான் எங்களுக்கு நல்லது. ராகுல் நீ கூட இந்த அக்கா ஓட்டுறியா? உங்களெல்லாம் இப்படி பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரியே கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும், அதான் எனக்கு வேணும். சரி சரி வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம். ஜானகி குட்டிக்கு பால் கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு வந்துருமா? சரிங்க பாட்டி. ஜானகி குட்டிய நான் தூங்க வச்சுட்டு வந்துடுறேன். இந்த பேரை சொல்லும்போது எங்கள் அம்மாவை சொல்கிற மாதிரியே இருக்கு. அம்மா கூடவே இருக்க மாதிரியே இருக்கு. அதுக்கு தானே இந்த பேரை வச்சுருக்கோம். உங்கள் அம்மா எப்போவுமே கூடவே இருப்பாங்க, நமக்கு துணையாக ஆசீர்வாதமும் பண்ணுவாங்க, சரியா? ஆமாம், அவள் எப்போவுமே நம்ம கூடவே தான் இருப்பாள். அவளோட பொறுமை, அமைதி, நல்ல குணம் எல்லாமே என் பேர பிள்ளைக்கு வந்தால் எனக்கு சந்தோஷம்தான். கண்டிப்பாடா. என்னோட பேத்தியை பாரு, அப்படியே அவங்க அம்மாச்சி மாதிரியே இருப்பா. ஆமாம் ஆமாம், அவங்க அம்மாச்சி மாதிரி இருந்தால் தான் சரி, அப்போத்த மாதிரி இல்லாமல். சரிப்பா வாங்க. நான் காலையிலேருந்து ஒழுங்காக சாப்பிடவே இல்லை. நைட்டு பிரியாணி அது இதுன்னு சொன்னீங்களா, ஒரு கட்டு கட்டலான்னு. இப்போ போய் சாப்பிடலாமா? இரு ஸ்வேதா, நாங்களும் பாப்பா தூங்க வச்சுட்டு வந்துடும், அதுக்கப்புறம் சாப்பிடலாம்ல. நீங்கள் ரொமான்ஸ் பண்ணிட்டு பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு வர்றதுக்குள்ள ஊர் சனமே தூங்கிடும். நாங்கள் போய் தூங்குறோம். நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கலாம் நாங்கள் ஆள் இல்லை. என்ன ராகுல், போலாமா? பாருங்க கார்த்தி, இந்த ஸ்வேதா கூட இன்னைக்கு கிண்டல் பண்ணிட்டு போறா. எல்லாம் உங்களால தான். எல்லாருக்கும் தெரியுற மாதிரி தான் பேசுவீங்க. நான் என்னடி பண்ணுறது, நான் சும்மா தான் இருந்தேன். நீ தான் மனுஷனை கிளப்பி விட்ட, அதனால தான் சொன்னேன். தெரிஞ்சா என்ன பண்ண போகுது, விடு விடு. கொஞ்சம் கூட கூச்சங்கிறதே இல்லையே. கல்யாணம் ஆகி குழந்தையே பிறந்துருச்சு, இனிமேல் கூச்சப்பட்டு என்ன பண்ணுறது? சரி வா. அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, நம்ம ரொமான்ஸ் பண்ணுறது தெரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமும் நம்ம பண்ணாமல் இல்லாமல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக வரலாம். அவங்க சாப்பிட்டு தூங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டே மெதுவாக சாப்பிட்லாம். ரொம்ப தான் ஆசை. சரி வாங்க. ஆசை ரொம்ப தான் இருக்குது, ஆனால் எங்கே நீ சரிப்பட்டு வர மாட்ட போலையே. ஆசை இருந்தா இப்போதைக்கு மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. நான் சரிப்பட்டு தான் வர மாட்டேன். போகலாமா? அப்புறம் நமக்கு ஒன்றும் இல்லாமல் எல்லாரும் காலி பண்ணிடுவாங்க. வெறும் தட்டை பார்த்துட்டு போக வேண்டியதான். ஆமாடி, ஸ்வேதா காலையிலேருந்து கொல்லப்பட்டினில் கிடக்குறா, அவளே காலி முடிச்சிருவா. வா நம்ம போய் சீக்கிரம் நம்ம வேலையை பார்த்துட்டு வரலாம். அப்படியே வேற எதுவும் குறிங்க இருக்கீங்க?
என்னடி பண்ணுறது? பொண்டாட்டிக்கிட்ட குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு முத்தம் வாங்குறது கூட கஷ்டமாக இருக்கேடி. எல்லாம் நேரம். சரி வாடி, சோறு முக்கியமாக போச்சு, முத்தமும் முக்கியமாக போச்சு. என்ன பண்ணுறது?